அழகான சிறிய கிராமத்தில் பச்சை வயல்கள், குளிர்ந்த காற்று, இனிய குரலில் பாடும் பறவைகள். அந்த கிராமத்தில் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு மனிதனை மட்டும் யாரும் விரும்பவில்லை. அவர்தான் ஒரு பிச்சைக்காரர். அவர் பெயர் கூட யாருக்கும் தெரியாது. அவர் வீடு வீடாக போய் ஒரே வார்த்தையை மட்டும் கேட்பார். அம்மா, சாப்பாடு இருந்தா தாருங்களேன் என்று கேட்பார். போடா, போய் வேலை இருந்தா பாரு, தினமும் தொந்தரவு செய்யாத என்று எல்லாரும் துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் அவர் ஒருபோதும் கோவப்பட்டதில்லை. சிரித்து கொண்டே அடுத்த வீடு போய்விடுவார். அதே கிராமத்தில் மீனா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு 10 வயதுதான். ஆனால் மனது ரொம்ப பெரியது. ஒரு நாள் அந்த பிச்சைக்காரர் மீனாவின் வீட்டிற்கு வந்தார். அம்மா, பசிக்கிறது, சாப்பாடு தாருங்களேன் என்று கேட்டார். அதை கேட்ட மீனாவின் மனம் உருகியது. அம்மா, அவருக்கு பசிக்கிறதாம், சாப்பாடு கொடுங்களேன் என்று கேட்டாள். அதற்கு அம்மா கூறினார், மீனா, எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்தால் நமக்கு உணவு போதாது என்றார். அம்மா, ஒரு நாள் மட்டும் கொடுங்களேன் என்று மீனா கேட்டாள். அவளுடைய நல்ல மனசை பார்த்த அம்மா ஒரு நாள் மட்டும் ஒப்புக்கொண்டார். மீனா தட்டில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாள். தாத்தா, இந்தாங்கள் சாப்பாடு என்றாள். நன்றி மகளே என்று அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஒரு நாள் கடுமையான மழை பெய்தது. எல்லோரும் வீட்டிற்குள் இருந்தனர். ஆனால் தாத்தா மட்டும் மரத்தின் கீழ் நனைந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த மீனா கஷ்டப்பட்டாள். அவள் உடனே சாப்பாடும் குடையும் எடுத்து கொண்டு வந்து தாத்தாவிற்கு கொடுத்தாள். மீனா, நீ மட்டும் ஏன் இவ்வளோ நல்லவளாக இருக்க? உங்களை என்னால் இப்படி பார்க்க முடியல தாத்தா. சில நாட்கள் கழித்து அந்த பிச்சைக்காரர் காணாமல் போனார். 1 நாள், 2 நாள், 3 நாள் அவர் வரவே இல்லை. மீனா தினமும் காத்திருந்தாள். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான கார் வந்தது. அதை இதுநாள் வரை யாரும் பார்த்ததில்லை. அந்த காரிலிருந்து ஒரு பணக்காரர் இறங்கி வந்தார். அவர் மீனாவிடம், மகளே, என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். தெரியவில்லையே என்றால். அதற்கு அவர் கூறினார், நான் தான் அந்த பிச்சைக்காரர் என்று. மீனா அதிர்ச்சியில் உறைந்தாள். நான் ஒரு பணக்காரன். இந்த கிராமத்திற்கு யார் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்று பார்க்க வந்தேன். எல்லோரும் என்னை துரத்தினார்கள். ஆனால் நீ மட்டும் என்னை மனிதனாக பார்த்தாய். உன் படிப்பு முழுவதையும் நான் பார்க்கிறேன். உனக்கு வீடு கட்டி தருகிறேன் என்றார். மீனா கண்களில் கண்ணீருடன், நன்றி அங்கிள் என்றாள். அந்த நாள் முதல் கிராமத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொண்டார்கள், மனித நேயம்தான் முக்கியம் என்று. மனிதனை தோற்றத்தால் மதிப்பிடாதே, மனதால் மதிப்பிடு. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. உங்களோட ஸ்வீட் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.